ஜேஷ்ட மாதம் என்றழைக்கப்படும் ஆனி மாத மாஹாத்மியத்தின் 26ஆம் அத்தியாயமான 26ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. ஜேஷ்ட மாதத்தின் 24ஆம் அத்தியாயத்தில் ஸ்கந்தன் ரிஷிமுனிவர்களை கண்டு, ரிஷிமுனிவர்களே என்றும் வியாசமாமுனிவர் யுதிஷ்டிர மன்னரே என்றும் கூறினார். சிறிது நேரத்திற்கு பின்னர் நரசனால் கணிக்கப்பட்ட நேரம் வந்தது. நரசதர் கூறியவை சாவித்திரியின் மனதில் தொடர்ந்து நிலைத்திருந்தன. சாவித்திரி ஒவ்வொரு நாளும் நேரத்தை கணக்கிட்டு இரவும் பகலும் ஒரே இருக்கையில் அமர்ந்து 3 இரவுகள் விரதமிருந்து 6ஆம் நாளில் இந்த விரதத்தை முடிக்க தீர்மானித்தாள். தனது மருமகளின் வேதனையான விரதத்தை கேட்ட மன்னன் தியுமத்சேனர் வருத்தமடைந்தார். அவரே எழுந்து சாவித்திரியிடம் வந்து, இளவரசியே, தாங்கள் இந்த மிகவும் கடினமான விரதத்தை தொடங்கிவிட்டீர்கள் என்று சிறந்த வார்த்தைகளை கூறினார். ஸ்கந்தன் கூறினார், ரிஷிமுனிவர்களே, 3 தினங்கள் கடப்பது மிகவும் கடினம். ஏனெனில் 3 தினங்களில் தன் கணவனின் மரணத்திற்கான காரணத்தை அறிந்த பின்னர் இதற்கிடையில் அந்த துறவி பெண் 3 தினங்கள் விரதம் இருந்ததால் 4ஆம் நாளில் தன் கணவன் இறந்து விடுவான் என்பது அவளுக்கு உறுதியாகிவிட்டது என்றார். இதே போல சத்தியவான் கோடரியையும் எடுத்துக்கொண்டு விறகு சேகரிக்க காட்டிற்கு சென்றான். சத்தியவான் வனத்திற்கு செல்வதை கண்ட சாவித்ரி சத்தியவானை கண்டவள் அவரிடம் பின்வருமாறு கூறினாள். மாண்புமிகு மன்னரை, இன்று என் சொல்படி நீங்கள் வனத்திற்கு செல்ல வேண்டாம். உங்களுக்கு உண்மையிலேயே செல்ல விருப்பமிருந்தால் நானும் உங்களுடன் வருவேன். என் இறைவா, நான் இந்த வனத்திலும் ஆசிரமத்திலும் தங்கி 1 வருடம் ஆகிவிட்டது என்றாள். சத்தியவான், சுஷ்ரோணியே, எனக்கு நேரமில்லை. என் பெற்றோரிடம் கேளுங்கள். சுஷ்மாதே, அவர்கள் சம்மதித்தால் என்னுடன் தாங்கள் வரலாம் என்று கூறத் தொடங்கினார். தன் கணவரிடமிருந்து இதனை செவிமடுத்த சாவித்ரி தேவி தன் மாமியார் இல்லத்திற்குள் சென்று அவர்களின் பாதங்களில் பணிந்து வணங்கி, நான் வனத்தை காண செல்ல விரும்புகிறேன். தயை கூர்ந்து எனக்கு அனுமதி கொடுங்கள். என் கணவருடன் வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று என் இதயம் கூறுகிறது என்றாள். சாவித்திரியின் இத்தகைய வார்த்தைகளை செவிமடுத்த மன்னன் தியுமத்சேனன், பத்ரே, பெண்ணே, கலங்காதே. தாங்கள் விரதம் இருந்தீர்கள். இப்பொழுது அதை முடிக்கும் நேரம் வந்துவிட்டது. அதை நீங்கள் முடித்த பின்னர் வனத்திற்கு செல்லலாம் என்றார். அப்போது சாவித்ரி தேவி, தந்தையே, இரவில் நிலவு உதித்த பின்னர்தான் உணவருந்த வேண்டும் என்று நான் ஒரு விதியை ஏற்படுத்தியுள்ளேன். தந்தையே, இன்று நான் என் கணவருடன் வனத்தை காண விரும்புகிறேன். மனிதர்களின் அரசரே, என் கணவருடன் வனத்தில் எனக்கு எந்தவிதமான பிரச்சனையும் ஏற்படாது என்றால். இதனை செவிமடுத்த மன்னன் தியுமத்சேனன், மகளே, நீ விரும்புவது போலவே ஆகட்டும் என்றான். மகா முனிவரே, சாவித்ரி தன் மாமியாருக்கும் மாமனாருக்கும் தலை வணங்கிவிட்டு சத்தியவானுடன் வனத்திற்கு சென்றாள். சாவித்ரி மீண்டும் மீண்டும் தன் கணவரையே கண்டு கொண்டிருந்தாள். மேலும் மலர்கள் முழுமையாக பூத்த மரங்களும் அழகான பழங்கள் நிறைந்த மரங்களும் நிறைந்திருந்த வனத்தையும் கண்டு கொண்டிருந்தாள். அந்த வனத்தில் மரங்களின் பெயர்களை கேட்டும் சில சமயங்களில் முருகனின் கூட்டத்தை கண்டதும் சாவித்ரி தேவி விழிநீரால் நடுங்கினாள். அந்த வனத்திற்கு சென்று சத்தியவான் இனிப்பு பழங்களையும் கூடையையும் எடுத்து அதில் ஒரு எடையை கட்டி தயார் செய்தான். பக்தியுள்ள மனைவி ஆலமரத்தின் அருகே அமர்ந்து கூடையில் பழங்களை நிரப்பத் தொடங்கினாள். சத்தியவான் கோடரியால் அந்த கூடையை பிளக்கத் தொடங்கினான். அதே சமயம் சத்தியவானுக்கு தலையில் வலி ஏற்படத் தொடங்கியது. என் தலை முட்களை போல கிழிக்கப்படுகிறது என்று அவன் சாவித்திரியிடம் கூறினான். சத்தியவானின் மரண நேரம் நெருங்கிவிட்டது என்று எண்ணிய பெரிய விழிகளை உடைய அந்த பெண் அதே இடத்தில் அமர்ந்தாள். சத்தியவானும் சாவித்திரியின் மடியில் தலையை வைத்து உறங்கினான். அதற்குள் கிருஷ்ண பிங்களை சேர்ந்த ஒருவன் வந்தான். ஜேஷ்ட மாத மாஹாத்மியம் என்றழைக்கப்படும் ஆனி மாத மாஹாத்மியத்தின் 26ஆம் அத்தியாயமான 26ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.